சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நம்ம அதை குறித்து தான் பார்க்கிறோம். அதாவது முன் அறிவித்து சென்றவர் சொன்னபடி அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம சரியான நேரத்துல சரியான நாள்ல அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாரு. இப்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதகலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இன்னும் சீசர்லாம் வந்து பார்ப்பாங்க கல்லறைய. இது எதனால இவங்க கல்லறையை போய் பார்த்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் மேல இன்னும் அவங்க சரியான என்ன பண்ணல விசுவாசம், அவனுடைய வார்த்தை மேல அவங்களுக்கு சரியான விசுவாசம் இல்லாதனால தான் இவங்க எங்க போனாங்க, கல்லறைக்கு போனாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேனார். ஆனா ஏன் போகல அப்படின்னா, ஓய்வு நாள், அதனால எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்டில் தான் எல்லாரும் இருக்கணும். காலில் எப்பண்டா வரும்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடினாங்க. அப்போ கல்லறையை பார்க்க எதுக்கு போனது, அனுதாபம், ஆண்டவர் வச்ச இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு போனதுதான் தவிர அவரை பார்க்க போகல. அவர் எப்படி கல்லறையில் இருப்பாரு? ஏன்னா இவனுக்கு என்ன இல்லை, அந்த விசுவாசம் வளரல. யாருக்கு? அவன் சீஷர்களுக்கு, சீஷிகளுக்கு, மரியாளுக்கு, எல்லாருக்கும் யாருக்குமே அந்த நம்பிக்கை வரலன்றதான் அதுல அர்த்தம். அதனால தான் இவங்க கல்லறை நோக்கி போனாங்க. அங்க போனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணா, வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்ல என்ன பண்ணாரு, ஏன் அதை புரட்டி போடணும்? அது பாட்டு மூடி இருந்திருக்குமே. மூடி இருந்தா இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கும். இப்பவும் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லிதான் யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அது மற்ற மனிதர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, மரித்தவர் எப்படி உயிரோடு எழும்ப முடியும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உலகம் நம்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தூதர்கள் இறங்கி வந்து கல்லை புரட்டி வச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கல்லை புரட்டி வைத்த பிறகு உயிர்த்தெழுந்து போனாரா, இல்ல கல்லை மூடி இருக்கும் பொழுதே உயிர்த்தெழுந்து போனாரா? அவர் கல்லை மூடி இருக்கும் போது தான் போயிருப்பார். ஏன்னா கல்லை திறக்கும்போது இயேசு வெளியே போறாருங்க பைபிள்ல எழுதல. திறந்து பார்க்கும்போது உள்ள என்ன இருந்துச்சு, துணி மட்டும் தான் என்ன பண்ணுச்சு. ஆனா இந்த உலகத்துல மரித்த எந்த மனிதனும் மரித்து போயாச்சுன்னா உயிர் போகும், ஆனா உடம்பு எங்க இருக்கும், இங்க இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க பூமியில இருந்து உள்ள அந்த உடை மட்டுமே இங்க இருந்துச்சு, மற்ற எல்லாம் வஸ்திரங்கள் மட்டும்தான் இங்க இருந்த. துணியால் அவரை சுற்றி கொண்டு போய் அந்த யோசேப்பு, பணக்கார யோசேப்பு, ஆண்டோடைய சீஷன், ஒரு பயங்கரமான பணக்கார ஒரு யோசேப்பு இருந்தார். அவர் ராஜாவிடத்துல ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கிட்டு மெல்லிய வஸ்திரத்தினால சுற்றி கட்டி அதை வந்து கல்லறையில் கொண்டு அவர் சொந்த இடத்துல, அவருக்குன்னு வாங்கப்பட்ட சொந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கல்லறையில அவரை கொண்டு வச்சார். அவர் சொந்த செலவுல வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப அந்த மெல்லிய வஸ்திரம் மட்டும்தான் கிடைக்க தவிர
இயேசு கிறிஸ்துடைய உடம்பு அங்க இல்லை. அப்போ இந்த கல்லை மூடி இருக்கும் பொழுது இங்கே பாதுகாவலருக்கு 4-5 பேரை யார் போட்டிருக்காங்க? ராஜா சேவர்களை போட்டிருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என்ன செய்யும்? ஷிஃப்ட் மாறும். ஷிஃப்ட் வச்சுதான் அவங்க பாதுகாப்பு போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா மிக முக்கியமான உச்சக்கட்ட பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. 4 மணி நேரத்துக்கு மேல ஒருத்தன் ரொம்ப கவனமாட்டு தன் பணியை செய்ய முடியாதான். 4 மணி நேரம் தான் ரொம்ப கவனமா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று பண்ண முடியும். அப்ப தூக்கம் வந்துடும். ஆகவே இன்னும் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்து பயிற்சி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 4 மணி நேரம் முடிஞ்சு ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே அவங்க வருவாங்க. அவங்க வந்த உடனே இந்த 4 பேர் என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. இப்படி 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி 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 வரக்கூடியதான் இந்த ஷிஃப்ட். ஆகவே தூங்குவதற்கான சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடும் பாதுகாப்புல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை குறித்து அந்த யூத ஜனங்களும் ஆசாரியர்களும் வேதபாரர்களும் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் இயேசு போதித்து ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார், நான் மரிப்பேன் 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு எழும்பேன்னு சொல்லி சீசர் எடுத்த சொன்னதை அவங்க நியூஸை அறிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க தான் எப்போ உளவாளி போல சுத்திக்கிட்டே இருந்தாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்த நேரத்தில் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆகவே தான் ரொம்ப கண்ணும் கருத்துமா காவல் வைத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு இது காவலுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒருவேளை இரவோடு இரவு சீஷர்ல வந்து இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லி பொய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த வேதபாரகரும் பரிசேயரும் காவலை கேட்டு வாங்கினார்கள் ராஜாவிடத்திலே. ஆகவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்து போனதையோ எதையுமே இவனுவ பார்க்கல. அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார். காலையில அதிகாலையில அப்படித்தானே போட்டிருக்கு வேதத்துல, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மதகலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? கல்லறையை பார்க்க காலையில வந்திருக்காங்க. அதாவது நாள் விடிந்து வருகையில். என்ன விடிந்து வருகையில்? நாள் விடிந்து வருகையில. நாள் விடிந்து வரும் பொழுது அங்க பூமி மிகவும் அதிரும்படி, பூமி மிகவும் அதிரும்படி அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி. சர்வ வல்லவர் சிலுவையில் அறையும் போது பூமி அதிர்ச்சிகள் உண்டானதுன்னு பார்த்தோம். அதே போல பூமி அதிரும்படிக்கு தேவ தூதர்கள், கர்த்தருடைய தூதன் என்று வேதம் சொல்கிறது. 2ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி போட்டான். அவனுக்கு ஒரு 5 மூட்டை தள்ளமா தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி தள்ளி போட்டான். அது நிறைய பேர் சேர்ந்து உருட்டி வைக்கக்கூடிய ஒரு கல். எளிதில் அதை தள்ளி போட முடியாது. அந்த கல்லை தள்ளி போட்டான். போட்ட அந்த தூதனுடைய உருவம் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. தூதனுடைய ரூபமே மின்னலை போல இருந்தென்றால் என் ஆண்டவருடைய ரூபம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அவர் மனுஷ சரீரத்தில் வந்தனால தான் இவனுங்கெல்லாம் பார்த்தாங்க. ஆனா மின்னல் வந்துச்சுன்னா தாங்குமா? மரம் எல்லாம் பத்திக்கும். மின்னல்லாம் அவ்வளவு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மின்னலுடைய பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பூமியில வெளிச்சம் ஆகிட்டு போறது நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நல்ல பகல் போல வெளிச்சம். சில மின்னல் கொஞ்சம் நின்று அடிக்கும், ஆனா வெளிச்சம் நல்லா தெரியும். தூதன் வந்து உட்கார்ந்த உடனே மின்னலின் ரூபம் போல இருந்துச்சான். சரீரம் உறைந்த மலையை போல வெண்மையா இருந்துச்சான். அப்படிப்பட்ட தூதனை பார்த்த உடனே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவனை போலானார்களா. செத்தாண்டா, பயந்து நடுங்கி. அங்க நிக்கக்கூடிய காவலர்ல அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யுத்தத்துக்கு பழக்கு வைக்கப்பட்டவன் தான் அதுல நிற்பான். சாதாரண ஆளு கிடையாது. ஒருத்தன் 10 பேரை சமாளிப்பான். அது மட்டும் இல்ல,
எல்லா பயிற்சியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கடைசி நேரத்தை தான் உயிரை என்ன செய்வான், கொடுக்கறதுக்கு ரெடி ஆகக்கூடிய அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி பெற்ற இந்த ஏ கிரேடில் இருக்கக்கூடிய A+ கிரேடில் இருக்கக்கூடிய காவலர் தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க. உச்சக்கட்ட பாதுகாப்பு. அவன் என்ன பண்ணிருக்கான், செத்தவனை போலானேன். எப்படியா இருக்கான், செத்தவனை போல ஆகியிருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குது. அந்த நேரத்தில் அந்த தூதன் 5ஆம் வசனம், ஸ்திரீகளை நோக்கி நீங்க பயப்படாதீங்க. அவனுங்க பயந்து செத்தவனை போல ஆயிட்டாங்க. அப்ப இவங்க நிலைமை என்ன சொல்லவே வேண்டாம். பாச்சாவை பார்த்து பயப்படக்கூடிய ஆட்களாக நம்ம, இவ்வளவு பெரிய ஆளு திடீர்னு வந்து இருந்தா, ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட சாதாரணமா தான் வந்தாரு. தூதன் எப்படி வராரு, பூமி அதிரத்தக்க வந்திருக்காரு. பார்த்த உடனே அவனே செத்தவனை போலானா, இவங்களும் பயந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு தூதன் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 6ஆம் வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். வேணா போய் கர்த்தரை வைத்த இடத்துல போய் பாருங்கன்னு சொல்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம இதே போலதான் மரித்தவரிடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். செத்த இடங்கள்ல போய் கல்லறைகள்லையும் குண்டுகள்லையும் மலைகள்லையும் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு அருளி செய்வேன் சொல்றார். அவர்ல என்னை தொழுது கொள்ளுகிற, என்னை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலையும், அது மேடையா இருக்கலாம், அது மலையா இருக்கலாம், குண்டுகளா இருக்கலாம், அறையா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், எந்த இடத்துலையும் நான் வருவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இவங்க அங்க போய் என்ன செஞ்சிட கூடாது, தேடி இருக்கவே கூடாது. இவங்க உட்கார்ந்து அறையில ஆண்டவரை தேடி இருக்கணும். என் இயேசு உயிர் தெழுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் என்னை தேடி வருவார், நம்மளை சந்திக்க வருவேன். நீங்க போறதுக்கு முன்னாடி நான் கலிலேயாவுக்கு போயிருவேன்னு சொன்ன தேவன், உங்களுக்கு முன்னாடி போவேன்னு சொன்ன தேவன், நமக்கு முன்னாடி வருவாருன்னு சொன்ன அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவங்க போன இடம் எங்க, கல்லறைக்கு போனாங்க. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. முன் அறிவித்த இயேசு, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:21. தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இது ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி, நான் உயிர்த்தெழுவேன், நான் எப்படி மரிப்பேன், யாரால காட்டி கொடுக்கப்படுவேன் எல்லாம் சொல்லி போதிக்கவே ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் எல்லாருக்கும், சீஷர்களுக்கு. மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. 2வது ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த சீஷரிடத்துல தூதர்கள் சொல்றாங்க, எப்பா அவர் உங்களுக்கு முன்னாடியே இதை பத்தி போதிச்சிருக்கிறாரு, மறுபடியும் இங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்ல, உடனே இவர்கள் என்ன பண்ணாங்க, ஆமா ஆண்டவர் சொன்னது உண்மைதான் என்று சொல்லி அப்பொழுது நம்பினார்கள். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் மத்தேயு 12:40 வாசிக்கும் பொழுது,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஏற்கனவே அவர் சொன்ன வார்த்தைகள். எத்தனை முறை பேசியிருக்கார் பாருங்க, எப்படிப்பட்ட உதாரணங்களால் பேசியிருக்கார் பாருங்க. யோனாவுடைய விஷயத்தை கொண்டு வரார். யோனாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படி சொல்லி, எப்படி யோனா கர்த்தருடைய ஊழியக்காரனா யோனா 3 நாள் இரவும் பகலும் ஒரு மீனின் வயிற்றில் இருந்தாரோ, அதே போல ஆண்டவரும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சீஷர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல, கடைசி வரைக்கும் புரியவும் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து தலையாட்டிட்டு போற மாதிரி அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு அப்செட் ஆகி இருந்தாங்க அவங்க. ஏன்னா ஆண்டவரை நேசிட்டாங்க, ஆண்டவர் நம்மளை விட்டு போறேங்கிறாரு, உயிர் தழுவங்கிறாரு. இதெல்லாம் நிகழ்வுல அவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம அமைதியா கேட்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிந்த விஷயத்த எல்லாரும் தான் நம்புவாங்களே. நம்மளுக்கு இப்ப ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இப்ப நமக்கு நிறைய வேத வல்லுநர்கள் எழுதி கொடுத்த புத்தகங்கள் இருக்கிறது, வேத வசனம் இருக்கிறது, நடந்த நிகழ்வு இருக்கு, சரித்திரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, இன்னைக்கு அந்த இடம் இருக்கிறது. ஆகவே நம்மளால் நம்ப முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்லறை இருக்கிறது. 2024 ஆண்டுகள் ஆகுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து. இன்றைக்கும் அவருடைய கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையிலே உலகத்திலே பழமை வாய்ந்த மொழிகள்ல 10 மொழிகள்ல அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை என்று. அதிலே நம்முடைய தமிழ் மொழியும் ஒன்று. அப்ப நம்ம தமிழ் மொழியும் பழமை வாய்ந்த மொழி என்பதை உலகம் அறிந்திருக்கிற யாரெல்லாம் அங்கே போய் பார்க்கிறாங்களோ, தமிழும் பழமையான மொழி என்பதை அறிந்து அதற்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடுத்த ஒரு வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இன்னொரு வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிற மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17, 18, 19. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆகிலும், அதான் வார்த்தை, 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இது மரித்து உயிர் தெழுந்த பிறகு சொல்லல, மரிக்க முன்னாடி நிறைய அவர் மக்களுக்கு போதிச்சாரா. அந்த நேரத்தில் சீசர்ல தனியா அழைச்சு ஸ்பெஷலா சொன்னார். அப்படிதான் போட்டிருக்கு வேதத்துல. என்ன பண்ணிருக்கு? 17ஆம் வசனத்துல, இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, கவனிச்சிங்களா? ஸ்பெஷலா அவங்கள்ட்ட சொல்ற, உலகம் நம்பாதுப்பா, நீ முதல்ல நம்புங்க. ஊழியக்காரர் என்ற சீஷரை நீங்க முதல்ல நம்புங்க. நீங்க நம்புங்க, இப்படி எல்லாம் நடக்கும், நீங்க பயப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய அர்த்தம். முன் அறிவித்த இயேசு சீஷர்களுக்கு முன் அறிவித்தார், மற்ற மனிதர்களுக்கு முன் அறிவித்தாரா? அப்படி எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்திலே கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடியேதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளை இடை வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க
6 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அதற்கு பிலாத்து, வாசிங்க, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கவனிச்சிங்களா? என்ன ஒரு பாதுகாப்பு! பொதுவா செத்து போனா அப்படி விட்டுருவாங்க, கல்லறையை க்ளோஸ் பண்ணுவாங்க, முடிஞ்சுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் நம்பாதனால இது போலியான கடவுளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சீஷர்கள் இந்த கிறிஸ்தவ மதம் என்கிற பரப்ப வந்திருக்கிறாங்க போல தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா இதை இந்த சீஷர்லாம் சேர்ந்து இந்த அடக்கம் பண்ண சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டு கண்டிப்பா அவர் உயிர்த்தெழுந்தான் போய் பிரச்சாரம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க தான் இயேசுவை நம்பவே இல்லையே, நம்பியிருந்தா சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்களே நினைத்து கொண்டு ராஜா கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. முத்திரையை வாங்கி அங்க கலரில் வச்சுட்டோம்னா என்ன நடக்கும்னா, அந்த முத்திரையை யாரும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. தொட்டா அவன் என்ன செய்வான், செத்தான், அவ்வளவுதான். அதனால கடுங்காவல் புரிவதற்கு உத்தரவு பெற்றுக்கொண்டு காவல்ல இருக்காங்க. அப்ப இதுல நாம இந்த வசனத்தை வாசிச்ச நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 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 பரிசேயரும் வேதபாரகரும் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 63ஆம் வசனத்துல 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது ஞாபகம் வந்துன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்ப அவங்க சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சீசர்கிட்ட சொன்னது இந்த மூப்பருக்கும் பரிசேயருக்கும் எப்படி தெரியும்? ஆசாரியனுக்கு எப்படி தெரியும்? பார்த்தா இவனுடைய வேலை என்னது? குற்றம் கண்டுபிடிக்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி உத்து கேட்கறத அவனுடைய வேலை. என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தனக்குள்ள வேலையை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எத்தனை யாரு? எத்தனை தமிழ்ல ஏமாற்றுக்காரன். இயேசுவுக்கு அவங்க வைத்த பேர் என்னது? எத்தன், பிசாசுகளின் தலைவன், இப்படிலாம் பேர் வச்சானுங்க. இன்னைக்கு நம்மள ஏதாவது தப்பா பேசினா நமக்கு என்ன வருது? கோபம் வருது. இங்க ஆண்டவருக்கு பேர் பிசாசுகளின் தலைவன். இவன் பிசாசுகளை கொண்டு பிசாசை விரட்டுகிறான் என்று சொன்னாங்க. அப்புறம் எத்தன், எத்தனை ஏமாற்றுக்காரன். அப்ப இந்த எத்தன் சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை பிசாசுக்கும் ஞாபகம் இருக்கு என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. சில எதிராளிகளுக்கும் தெரியும் என்பதை மறந்து விடக்கூடாது. சில புறஜாதிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தெரியும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. வசனத்தை வச்சுதான் பிசாசு இயேசுவிடத்துல பேசினான். நீர் தாளே குதியும், அவர் தான் உங்க கைகள்ல பாதம் கல்லில் இடா அப்படி கையில ஏந்துவன் ஆண்டவர் சொல்லி இருக்காரு அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் பதிலடி கொடுக்கிறார். உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதன்னு சொல்லி இருக்குதே, அப்படி எழுதியிருக்கப்பா அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த கல்லுகளை அப்போ ஆக்கும், பசியார சாப்பிடலாம்ல அப்படின்னு இருக்காரு. உடனே ஆண்டவர் அதுக்கும் பதிலடி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கதப்பா அப்படின்னோடனே அவனுக்கு இதுக்கு மேலே இவர்கிட்ட ஒன்றும் மோத முடியாது. வசனம் இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு. நம்மன்னா அப்படியா குதிப்போம், டபக்குன்னு குதிச்சிருவோம். என்ன ஒரு சேலை வாங்கினா 2 சேலை பிரியா, 2000 ரூபாய்க்கு 3 சேலை கிடைக்குது. அது சேலை விலை எவ்வளவுதான்? 500 ரூபா தான். 1100 தான் 3 சேர்த்து வாங்கினா. இவன் 2000 கொடுத்து 3 வாங்கிட்டு வந்தாங்களாம். உடனே குதிப்போம். கல்லுகளை அப்பா ஆக்குமா ஆக்குவோம். இயேசு நாமத்துல அப்பா ஆகட்டும், இயேசு நாமல அப்பா ஆகட்டும். பைத்தியக்காரன் எவனோ சொல்றான்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்க ஆண்டவர் தான் விஷத்தை குடிச்சாலும் சாவ மாட்டேன்னு சொல்லிருக்கல. இங்க போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. விஷத்தை குடின்னு ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்கான், ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. எங்க ஆளுங்க விவரம்ல ஆளுங்க போய் உட்காந்துட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கான். விஷத்தை குடி, நான் பைபிள்ல சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். குடிச்சு பாக்குறதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, சாவுக்கு ஏதுவான ஏதாவது ஒன்று நீங்க எடுத்தாலும் அது உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாதுன்னு சொல்ல. பொருள் என்ன? பவுல பாம்பு கடிச்சிட்டு பவுல் சாவல. அந்த பாம்பு கடிச்சா 5 நிமிஷத்துல அல்லது சில நிமிடங்கள்ல நுரை தள்ளி செத்து விடுவார்களாம். அந்த பாம்பு கடித்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான், கையில கடிச்ச விறகு எடுக்கும் போது பாம்பு கடிச்சிட்டு எடுத்து தூர போட்டு மறுபடியும் குளிர் காஞ்சிட்டு இருந்தானா. அந்த சுற்றி இருந்த கிராம மக்கள் அதை பார்த்துட்டு இருந்துட்டு,
இவன் இப்ப சாவான்னு சொல்லி கொண்டு கவுண்டிங் போட்டிருந்தாங்க. 1 2 3 4 போயிட்டே இருக்கு கவுண்டிங். சாகவே இல்லை. உடனே தான் மெய்யாகவே என் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அந்த மக்கள் அறிந்து கொண்டாராம். இந்த பாம்பு கடிச்சு பிழைத்த ஆட்களே கிடையாதான். இதற்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆண்டவருக்குள்ள இருந்தனா சாவுக்கு எதுவான ஏதோ ஒன்று நடந்தாலும் அது ஒன்று சேதப்படுத்தாதுன்னு ஆண்டவர் சொன்னாரே தவிர நீ போய் வீட்டுல போய் ஊர்ல போய் வித்த காட்டுறதுக்கு இல்லை. எத்தனை புரியுது நான் சொல்றது? சும்மா வீரவசனம் எங்கேயா போய் பேசிக்கிட்டு வந்துடுறது. எங்க ஆண்டவர் அப்படி மரித்தவர்ல உயிரோடு எடுப்புன்னு சொல்லிட்டு மேஜிக் ஷோல போய் நிக்க கூடாது. பொருள் என்ன? ஒரு மனுஷன் உயிரோடு எழும்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசியை கொண்டு கூட எழுப்புவார் ஆண்டவர். அந்த இடத்துல அற்புதம் தேவைப்பட்டா நடக்கும். அதுக்காக விசுவாசித்து ஜெபம் பண்ணா நடக்கும்னு சொல்லிட்டு எதையாவது பணத்தை போய் கையில வச்சு ஜெபம் பண்ணிட்டு அசிங்கப்பட்டு வந்துடாதீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வித்த காட்டுவதற்கு அல்ல. சில நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல ஏன் நம்ம பஞ்சவர்ண சகோதரிய கிட்டத்தட்ட மரிச்சாருன்னு தான் சொல்றாங்க. அப்படித்தானே சொன்னாங்க? மரித்ததுக்கு சமம் தானே சொன்னாங்க. கரெக்ட் தானே? நீங்க சொல்லுங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இனி தேவையில்லாம் செலவு பண்ணி வேஸ்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போக சொன்னாங்க. கொஞ்சம் பதவதப்பு இருக்குப்பா, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. செத்ததுக்கு சமம். வெண்டிலேட்டர்ல ஒருத்தர் வைக்கான செத்ததுக்கு சமம் தான். சாட்சியை கேளுங்க. என்ன சொன்னாங்கம்மா? மைக்க கொடுங்கப்பா, அதுக்கு கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவான், ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த நிலைமை தான் இருந்துச்சு. இடத்துல இருக்கேன், பணம் ஏன் வேஸ்டா செலவு பண்ணா அவன் கொஞ்ச நேரத்துல செத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல செத்துருவாங்க, பணத்தை வேஸ்டா செலவு பண்ணாதீங்கன்னு அவங்க பெத்த தாய் சொன்னாங்க. ரெக்கார்டு. அப்புறம் எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. பஞ்சவர்ணம் சொல்லிச்சு, எப்படியா அந்த ஒரு சமயம் பார்ப்போம், அப்படி போனா போகுது அப்படின்னு சொல்லிதான் அதுக்கு பிறகு ஒரு தடவை பார்ப்போம். பாஸ்டர்ட்ட சொல்லி இருக்கேன், அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துற நீங்க. அவர் சொன்னாரு, நீங்க வாங்க ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுறேன், ஆண்டவர் உயிரை தருவாரு, இப்படிலாம் சொன்னதெல்லாம் விசுவாசத்தோட. ஆமா, விசுவாசத்தோட. அப்புறம் விசுவாசத்தோட கொண்டு வாங்க, அவர் சாக மாட்டாரு, பிழைப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி கொண்டு சேர்த்தா ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க? பணம் செலவழிக்க இந்த மக்களுக்கு ரூபாய் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க முதல்ல. ஏன்னா பிரதர் ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. கொண்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லாம சொன்னாங்க. அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். செத்து போன உயிரை ஆண்டவர் நம்ம ஜபத்துல ஆண்டவர் உயிர்த்தெழ வைத்தார். அல்லேலூயா. நம்ம ஜபத்துல. நான் தனி ஜபம்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்ன ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பாரியா, ஆண்டவர் இந்த மகனுக்கு உயிரை கொடுங்க. அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க சீனியர் நர்ஸ் சொல்றாங்க, பிரதர் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோ கூட ஒண்ணும் இல்ல, மெடிக்கல் ரீதியாக அவர் செத்து போயிட்டார், 99% மரித்து விட்டார். உயிரோட எழும்பி ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்காரா சமீபத்தில். என்ன ஓட்டிட்டு இருக்காரா இப்ப சொல்றாரு. அப்ப கொஞ்சம் 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 தெம்பு வந்தோன்னு சொன்னாரு, பாஸ்டர் கூட்டுவாங்க, ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு அப்பனா 2 அப்பனான்னு கேட்டவர் இப்ப ஏசப்பா தான் அப்பா, அவர் தான் உயிர் தந்தாரு. நான் ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணும்போது கூட நான் ரொம்ப நன்றியான்னு சொன்னவர் இப்போ சொல்றாரு, வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண கூட்டிடுவாங்கன்னு சொன்னாரா, வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோன்னே ரொம்ப ஹாப்பி. ஒரு கை தான் பாஸ்டர் தூக்க முடியல, ஒரு கை தூக்க முடியுது அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், இனி சீக்கிரத்தில் இங்க நடப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எழுந்து உட்கார முடியல, ஒரு வாக்கரை வாங்கி கொடுங்க, நடந்து பழகட்டும் நான் சொல்லிட்டு வந்தேன். அப்பவே அவங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு, அவங்களுக்கு நடக்கவே முடியாது, இனி அவ்வளவுதான் படுக்கதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வீட்டிலே நம்பிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நடப்பாங்க, வண்டி ஓட்டுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு கண்டிப்பா வருவாங்கன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன் வருவாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கறேன், அவ போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்ப பரவாயில்ல நடக்கிறாரு, சூப்பர், வெரி குட் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கறேன், இப்ப ஸ்கூட்டி எடுத்து ஓட்டுறாரு. இந்த தகவல் என்ன சொல்லவே இல்லை. அப்பந்தான் ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு சோகம் தந்தது உங்க இயேசு இல்லை, எனக்கு சோகம் தந்தது வேற ஒரு ஆள். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, செத்தவங்களை உயிரோட எழுப்பிட்டு தான் இருக்காரு. இதுக்கு ஒரு வல்லமையான ஒரு ஆள் ஒன்றும் வரல. ஆண்டவருக்கு எங்க யாரை எப்ப பண்ணணுமோ அப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இப்போ. ஆனா மனுஷன் நம்ப மாட்டான், கடைசி வரை நம்ப மாட்டான். இயேசு கிறிஸ்துவை நம்பவே இல்லை அவன். அதனால தான் இங்கேயும் நம்பவே இல்லை, யாருமே நம்பல. எத்தனை சொன்னா கண்டிப்பா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி
காவல்ல வைக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 2:18. இயேசு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்று சொன்னார். என்ன நடக்குன்னா, யூதர்கள் அவரை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க, நீர் இவைகள் எல்லாம் செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளம் எங்களுக்கு காண்பீங்க என்று கேட்டார். அவர் சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள இது எழுப்புவேன்னார். பிடிச்சுக்கிட்டான பசங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சாம்? 40 வருஷம். 20 வசனம் சொல்லுது, அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமா, நைட்டு ஃபுல்லா தூங்காமலே யோசிச்சுட்டு இருப்பான். அன்னைக்கு ஃபுல்லா தூங்கி இருக்க மாட்டானு. எப்படி இருந்தாலும் 3 நாள்ல கட்டுவாரு? கொத்தனாரும் இல்லை, இவர் ஆசாரி வேற, எப்படி கட்டுவான்? தூக்கமே போயிருக்கும் அவனுக்கு. இப்படி டிஸ்கஸிங் எல்லாம் போயிருக்கும். ஆலயத்தை இடிச்சு போட வந்துட்டான், தேவநாம துசிப்பு நடத்திட்டான். எதோ ஒரு பக்கம் அப்படி சொன்னாலும் 3 நாளை கட்டிடுவானோ? நம்பவே இல்லை. எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சாரு. அவர் வாழ்நாளுக்குள்ள எத்தனையோ பேர் இருந்தாங்க. இறந்தவங்களை உயிரோட எழுப்பினாரு. லாசரு மரித்து போய் 3 நாளாச்சு கொண்டு வந்து வெளியே விட்டாரு. சரியா? நிறைய அற்புதங்களை அவங்க கேள்விப்பட்டாங்க, பார்க்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் நம்பிக்கை வரல, நம்பிக்கை வரவே இல்லை. இங்க வேற இதை வேற சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொன்னது இந்த விஷயங்கள். ஸோ மற்ற மக்களும் முன் அறிந்திருந்தாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவன் சொல்லியிருக்கான்னு சொல்லி உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. உண்மையில உயிர் தெழுந்துருவாரோ, உயிர் தெழுந்துருவாரோ, உண்மையில சொன்ன நடந்துருமோன்னு சொல்லிட்டு. அதே போல ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையும் என்னை சொல்லியிருந்தாரு. வாசிக்கலாம். என் நிமித்தம் நீங்க இடரும் அடைவீங்கன்னு சொன்னார். யாரு? கூட ஒட்டிக்கிட்டும் மார்பிள சாஞ்சுக்கிட்டும் ஆண்டவரே உங்களுக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்னவன் எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு ராத்திரியில் இங்க என்ன செய்வீங்க? என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். நீ அந்த சர்ச்சுக்கா போற, அவ்வளவுதான். நான் அங்கெல்லாம் போறது இல்லையா? நிப்பாட்டி கொஞ்ச நாள் ஆச்சு. நம்மளால சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் போறது இல்லையா? ஒன்றும் வேண்டாம். உங்களை எல்லாம் பார்த்து உங்க ஊர்ல உள்ள முக்கியமான ஆள் சொல்லுவாரு, நீங்க அந்த சர்ச்சுக்கா போறீங்க, மயிலாப்பூர்ல சர்ச்சுக்கா, உங்களுக்கு அடுத்த வாரத்தில் ரேஷன் கார்டு கட்டு. என்ன நடக்கும்? நான் உங்க ஆளுதாங்க, நீங்கள் நானும் ஒண்ணுங்க, என் ரேஷன் கார்டை மட்டும் கொடுங்க. ரேஷன் கார்டு இல்லைன்னா நாமெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வோமா கொள்ள மாட்டோமா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், அடையாளம் நடத்துவார் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி இருக்கோம், உண்மையான சீஷியாக இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால ரேஷன் கார்டை முடக்குனா நம்மளால வர முடியுமான்னு கேட்டோம். ஆனா இங்க என்ன நடந்தது தெரியுமா? இந்த ராத்திரியில மந்தையை வெட்டுவேன், ஆடுகளை சிதறடிப்பேன். இந்த ராத்திரி நீங்க எல்லாரும் என் நிமித்த இடரலடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இந்த வசனம் தான். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, முன்ன கூட்டியே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இடர்ல குறித்து பேசுறாரு. ராத்திரி மேப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்னது போல ராத்திரி என் நிமித்தம் எல்லாரும் நீங்க இடர்லடைவீங்க. அப்படி சொன்னோன்ன நம்மால் ஒருத்தன் பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, 33 வசனத்துல. உடனே நம்மால் பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்ல அடைந்தாலும் நான் ஒரு கால் இடர்ல அடைய மாட்டேன். எப்படி சொல்றாரு? எல்லாரும் இடர்ல அடைவாங்கப்பா, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொன்னவருக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? நடக்கிறதுக்கு முன்னக்கூடிய சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு ராத்திரி சேவல் கூறுறதுக்கு முன்னாடி 3 தரம் என்னை மறுதலிப்பாய். சேவல் கூதுன்னா காலையில, அதுக்கு முன்னாடி 3 தரம். இவன் சொல்லி 3 தரம் மறுதலிச்சு முடியவும் சேவல் கூவிட்டு அப்படியே பார்த்தான். சேவல் கூவனோன்னு பார்த்தீங்க, இந்த இடத்துல சேவல் கூட முக்கிய கதாபாத்திரமா வந்திருக்கு பாருங்க. அழுகிறாள் அப்பாண்டி. இவன் மறுதலிக்கவும் சத்தியமும் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. எனக்கு இயேசுவை தெரியாது. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஆண்டவரை கூட்டிட்டு போயிட்டாங்க, சோகத்தில் நின்று இருந்தான், அடிச்சு இழுத்துட்டு போனா பார்த்தான் எல்லாரும் ஓடிட்டான். ஒருத்தன் வேதம் சொல்லுறது, ஒருத்தன் துணியை அவுத்து போட்டு ஓடிட்டான். துண்ட
துண்டை காணும் துணியை காணும் ஓடுறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி ஒருத்தன் ஓடி இருக்கான். பேதுரு மறுக்கவும் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் ஆரம்பிச்சான். நம்மளால என்ன பண்ணுவாங்க? உயிர் தாண்டா முக்கியம் சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கூட்டம் போலீஸ் பிடிடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சா இங்க எத்தனை பேர் நிப்பான் தெரிஞ்சு ஓடவான் எத்தனை பேர் தெரியாது. எனக்கும் பாசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லவே இல்லை, நான் பார்த்தது கூட இல்லை. இங்க பேதுரு ஒருத்தி பார்த்துட்டான், இந்தா நிக்கிறான் பாருங்க, இவனும் இந்த பாசு கூட இருந்தவன் தான், அப்படிங்கடா அப்படின்னு டக்குன்னு மணிகண்டன் சொல்லிட்டான், எனக்கு அந்த ஆளை தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்லி. என்ன நடக்கும்னா இடர்ல அடைவாங்க ஜனங்கள். இன்றைக்கு அப்படி சூழ்நிலை வந்தா நம்ம நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏசு கிளியரா சொன்னார், நீ இடர்ல அடைவீங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதே போல ஜனங்கள் சீசர்ல அத்தனை பேர்ல இடர்ல அடைஞ்சாங்க, அத்தனை பேர் ஓடி போயிட்டானுங்க. பாவம் இல்லை, சூழ்நிலை அப்படி. வேத வாக்கியம் நிறைவேறினது, எல்லாரும் அப்படிதான் பயப்படுவோம். இன்னைக்கு பாருங்க, மணிப்பூர்ல எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் இடர்ல அடைஞ்சாங்க, எத்தனை பேர் உயிரை விட்டாங்க. கொஞ்சம் பேர் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க, கொஞ்சம் பேர் ஸ்ட்ராங் இருக்காது. ஆனால் ஸ்ட்ராங்கா நிற்கிறவங்க பெரிய ஆள், அவங்கள தாண்ட தனியா ஸ்பெஷலா கவனிப்பாரு, ஸ்பெஷலா கவனிப்பாரு. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தீர்க்க தரிசி, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகளை சிதறடிப்பென்ற வார்த்தை நிறைவேறணும். அதுதான் இப்படி நடந்துச்சு. இப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு. இப்ப எங்க இருக்காரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் இப்ப எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரு. எங்க தேடணும்? தாவீது எப்படி தேடினாரு? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறார்? கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிற ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவியோட பேசிட்டு செலவு நடந்துட்டு வருவான். செத்த ஆவியோட பேசுற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். அவன் தனியா புலம்பிட்டு பேசிட்டா சில டைம் ஹாப்பியா பேசிட்டு எல்லாம் வருவான், பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு தோணும், நம்மள சில வேலைகள் இப்படித்தானே பேசிட்டு போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே சோத்திரப்பா, இப்போ என்ன பண்ணா என்ன வாரம் ஒருத்தன் என்ன பண்ண போறான்னு தெரியல, ஆண்டவரே கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. நான் அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். அப்ப அதே மாதிரி ஏன்னா யார் என் கூட இருக்கிறா? நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்கன்னு தெரியும். வாங்க பிரதர், வாங்க வாங்க உட்காருங்க, நான் வந்த விஷயம் வேற, இப்போ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை மாத்தி பேசுறதெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். ஆண்டவரே ரொம்ப ஓவரா திட்டிட்டு இருக்கேன் ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே பேசுங்க இப்படி நான் புலம்பிட்டு இருப்பேன். திடீர்னு ஜலாலியா வாயை பார்த்துறோம், ஓ வாயில மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வாயில பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கே புரியும். புரிஞ்சவங்களுக்கு நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்ப யாரு எங்க இருக்காரு? அப்புறம் ஏன் மயிலாப்பூர் சர்ச்சுக்கு நீங்க வரீங்க? ஆண்டவரை தொழுதுக்குள்ள நீ டெய்லி நீ வந்திருக்கணும் சர்ச்சுக்கு. எங்க வரணும்? கோயிலுக்கு வந்திருக்கணும். இங்க வெளியே நின்று செருப்பையும் கலத்தி போட்டு இப்படி பண்றதுக்கு இல்லை. இது ஆலயம். ஆலயம் எது? நாமே ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். ஆனா நாம தொழுதுக்குள்ள எங்க வரணும்? வரணும் அவசியம் இல்லைங்க. உங்க வீடுகள்ல லாக்டவுன் டைம்ல எங்க இருந்து ஆராதிச்சீங்க? அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்கன்னா, வீடுகள் தோறும் அவர்கள் அப்பங்கள் பெற்று அனுதினமும் ஆண்டவரை ஆராதிச்சாங்கன்னு வேதத்துல இருக்கு. அப்போ சர்ச்சுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தையை எங்க என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இன்னொன்னு, ஆலயம் தொழுவது சாலமோன் நன்று முன்னோர் எழுதியிருக்கா. எதுக்குன்னா, நீங்க ஆலயத்துல வரும் பொழுது ஒரு யூனிட்டி, ஒரு அந்யோன்யம், ஒரு ஐக்கியம், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒரு ஐக்கியம், நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அமெரிக்கால கூட தமிழர்கள்லாம் கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறாங்க. தமிழ் கிறிஸ்தவ சங்கம்னு ஒன்று இருக்கு. அப்புறம் கிறிஸ்தவ சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் கூடி, அது ஒரு ஐக்கியம். உங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம விசுவாசி மாற்று விசுவாசி ஒரு உதவிக்கு வருவாங்க. இன்னொன்னு, இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை இவங்க பேசிக்கோ, மாறி மாறி பேசி
ஐக்கியம் கொள்வதற்கு தான் சபை. அப்ப சபைக்கு எதுக்கு வரோம்? நல்ல பழக்கங்களையும் நல்ல வார்த்தைகளையும் ஆண்டோட வார்த்தைகளையும் கேட்பதற்காக. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? வேற சர்ச்சில் வேற என்ன கொடுப்பாங்க? அறிவை சொல்லிக் கொடுப்பாங்க, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஞானமானாங்களா? ஐக்கியம் கிடைக்கும். மெயினா சர்ச்சு முடிஞ்ச குடுகுடுன்னு ஓடுறதுக்கு இல்லை. என்னக்கா சாப்பிட்டீங்களா, எடுத்தீங்களா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு சில ஆள்லாம் அப்படி கண்ணை ஆமைன்னு சொல்லி கண்ணை மூடி திறந்து சாப்பிட்டுட்டு எழும்பிடுவோமே எழுப்பி பார்ப்பேன், ஒருத்தரையும் காணும். ஆண்டவர் எடுத்துக்கொண்டு விடுவாரு. ஏதோ ஒரு விஷயம் பேச நினைப்போம், ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ உங்கள்கிட்ட சொல்ல நினைப்பாரு. சொல்லான்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு திரும்பக்குள்ள ஆட்களே காணும். ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஏசப்பா சோத்திரம், ரொம்ப நன்றி ஆண்டவர்னு சொல்லி நானும் வேற வேலையை பார்ப்போம். கவனிச்சிங்களா? அப்ப சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? வளருவதற்கு. எப்படி ஸ்கூலுக்கு போனால் நம்ம படிப்படியாக வளர்றோம், அதே மாதிரி வளருவதற்கு, இருந்த இடத்துல இருந்திருப்பதற்கு அல்ல சபைக்கு வருகிறது. ஸோ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வருவது ஆண்டவரை பார்க்க மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு. நீங்க ஒரு வாரம் வர்றதை விட்டீங்கன்னா உங்க கான்பிடன்டே போச்சு, சோர்ந்து போய் இன்னும் சோர்ந்து போயிருவீங்க. இப்ப நீங்க கான்பிடன்ட் சிங்கத்தை போல போவீங்க. ஆனா நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலைல எப்படி திரும்ப வருவீங்க? எலிய போல வருவீங்க. சிங்கம் மறுநாள் புலியாகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சிறுத்தாகும், அதுக்கப்புறம் நாயாகும், அதுக்கப்புறம் பூனாகும், அதுக்கப்புறம் எலி ஆயிரும். எலியாகி மறுபடியும் வருவீங்க. மறுபடியும் இங்க காலைல யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, கிறிஸ்து மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஒரு பூஸ்டை ஏத்தி, விசுவாசத்தை ஏற்றி, வசனத்தை ஏற்றி தந்து விட்டுரும். ஆனா ஒவ்வொரு நாளும் போக அப்படி சிங்கமாட்டே இருக்கணும்னா நீங்க வீடுகள் தோறும் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரை நீங்க ஆராதிக்கணும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. டெய்லி நாம வீடுகள்ல தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர். இங்க வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அடுத்து வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 28:20 வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.